மாத்தறை சிறைச்சாலை சம்பவம் கட்டுப்பாட்டுக்குள் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதோடு கைதிகள் சிலரும் வேறு சிறைகளுக்கு மாற்றம் என்பதாக தினகரன் பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. இது தொடர்பிலான மேலதி தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். மாத்தறை சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக மாத்தறை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 506 சிறை கைதிகள் நேற்று அங்குனுகொலபெலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் ஒரு கட்டமாகவே இதனை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே மாத்தறை சிறைச்சாலையில் ஒரு அமைதியின்மையான சூழல் ஏற்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான செயற்பாடு இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இப்பொழுது போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. சிறை கைதிகளிடையே ஏற்பட்ட கலவரத்தை கட்டுக்கு கொண்டு வருவதற்காக போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படை பிரிவினரும் அழைக்கப்பட்டதாக சிறைச்சாலை ஆணையாளரும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளருமான காமினி பி திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். மாத்திரை சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை 3 சிறை கைதிகள் அங்குனுகொலபெலச சிறைச்சாலைக்கு மாற்றப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரவு 8 மணி அளவில் சிறை கைதிகள் குழு ஒன்று கலவரத்தில் ஈடுபட்டிருந்தது. இதன்போது சிறைச்சாலையின் உயர் பாதுகாப்பு அரண்களில் இருந்த சிறைச்சாலை அதிகாரிகளை சிறை கைதிகள் கற்களை எறிந்து தாக்கியிருக்கிறார்கள். சிறைச்சாலையினுள் ஏற்பட்ட பதற்றமான சூழலை கட்டுக்குள் கொண்டு வரும் நோக்குடன் கடமையில் இருந்த சிறைச்சாலை அதிகாரிகள் இதன்போது வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார்கள். எனினும் மீண்டும் நள்ளிரவு வேளையில் கைதிகள் கலவரத்தில் ஈடுபட்டுள்ளதோடு சிறைச்சாலை கட்டிடங்கள் உள்ளிட்ட சொத்துக்களை சேதப்படுத்தி இருக்கிறார்கள். இதையடுத்து நிலையை கட்டுக்குள் கொண்டுவர போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படை பிரிவினரும் அங்கு வரவழைக்கப்பட்டதோடு இருமுறை கண்ணீர் புகை குண்டு வீச்சும் வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டதாக மாத்தறை சிறைச்சாலை அதிகாரி மங்கள வெலிவிட்ட தெரிவித்திருக்கிறார். மேலும் சிறை கைதிகள் பாதுகாப்பு உள்ளதாகவும் காலி மாத்திரை மற்றும் அமலாந்தோட்டா ஆகிய பகுதிகளில் இருந்து போலீசார் வரவழைக்கப்பட்டு சிறைச்சாலையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதாகவும் மாத்திரை சிறைச்சாலை அதிகாரி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அத்தோடு மாத்திரை சிறைச்சாலையில் சேதமடைந்துள்ள கட்டிடங்களை மீளப்புணர்ப்பதற்காக அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 506 சிறை கைதிகளும் அங்குனுகொலபெலச சிறைச்சாலைக்கு நேற்று மாற்றப்பட்டிருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பில் நேற்று சிறைச்சாலை ஆணையாளரும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளருமான காமினி பி திசாநாயக்கவும் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது நேற்று முன்தினம் இரவு மாத்திரை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 3 சிறை கைதிகள் அங்குனுகொலபெலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட இருந்த நிலையில் குறித்த சிறை கைதிகளுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்களை மாத்திரை சிறைச்சாலைக்கு தடுத்து வைக்குமாறு தெரிவித்து சிறை கைதிகள் குழு ஒன்று குழப்பத்தை விளைவிக்கும் வகையில் செயற்பட்டது. இதனால் மாத்திரை சிறைச்சாலையில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்ததை அடுத்து நிலைமை கட்டுக்குள் கொண்டுவர போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படை பிரிவினரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். சிறைச்சாலை அதிகாரிகள் போலீசாரின் உதவியோடு இன்று காலை நிலைமையை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்திருந்தார்கள். இந்நிலையில் பாதுகாப்பு நிமித்தம் நேற்று இரவு சிறைச்சாலையில் இருந்த 25 பெண் சிறை கைதிகள் அங்குனுகொலபெலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டார்கள். மேற்படி சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயக்கத்தால் சிறைச்சாலை ஆணையாளரின் தலைமையின் கீழ் சிறைச்சாலை அதிகாரிகள் 3 அடங்கிய குழு நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. சம்பவத்தில் சிறைச்சாலை கட்டிடங்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்தது. சம்பவத்தில் இரவு நேர கடமையில் ஈடுபட்டிருந்த 3 சிறைச்சாலை அதிகாரிகள் காயமடைந்த நிலையில் மாத்திரை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். செவ்வாய்க்கிழமை அங்குனுகொலபெலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட இருந்த சிறை கைதிகள் 3 சம்பவத்தை அடுத்து சுய விருப்பின் பேரில் அங்கு செல்ல முன்வந்ததை அடுத்து அங்குனுகொலபெலச சிறைச்சாலைக்கு மீண்டும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது.